ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரிஸ் தான் கைஸ் ஆரம்பிக்க போகிறோம். என்ன சீரிஸ் பற்றி நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்பியில் விளையாண்டு வீடியோ போட போகிறோம். ஓகே கைஸ், அது என்ன எஸ்பின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமேசிங் உலகம் எஸ்எம்பின்னு ஒரு எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்எம்பியில் தான் இனிமேல் நம்ம விளையாண்டு வீடியோ போட போகிறோம். ஓகே கைஸ், இதுதான் அந்த பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பி ஸ்பானரே. இந்த எஸ்எம்பிக்குன்னு தனி லாபி இருக்கான்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பூந்துருக்கேன். விளையாண்டு ஒரு நாள் 2 நாள் ஆகுது இந்த செர்வரில் பூந்து. நானே எனக்கு தெரிஞ்சு ஸ்பானர்னு நினைக்கிறேன். அவ்வளோ இந்த செர்வர் பற்றி எனக்கு தெரியாது. இந்த செர்வரில் பார்த்திங்க எப்படி விளாடுவாங்கன்னா ஒரு ஸ்குவாட் என்னது இந்த உலகத்துக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. எல்லோரும் ஒரு டீமாக விளாடுவாங்க. ஓகே சரி, ஒரு டீமில் எத்தனை பேர் தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு என்னது 3வது ஸ்குவாட். ஓகே ஓகே. ஸோ ஒரு ஸ்குவாட்டும் அவங்களுக்கு தனி பேஸ் இருக்கும். அந்த பேஸில் தான் போய்ட்டு அவங்க வீடு கட்டி வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இது ஒரு எஸ்சிபி வேலை தனி ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ நிறைய பேத்துக்கு தெரியும் நினைக்கிற ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு. அதாவது உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எஸ்எம்பியில் தெரியுமா? லைஃப் ஸ்டைல் எஸ்எம்பி, வேறு என்ன எஸ்எம்பி, இந்த மாதிரி ஃபேமஸான எஸ்எம்பியில் இருப்பாங்க. க்ளவுன் பிஎஸ்ஸு அந்த மாதிரி அவங்களோட இருக்குள்ள அந்த எஸ்எம்பிலாம் அந்த மாதிரி 2 கால் செஞ்சு போடுவாங்களா, அந்த மாதிரி எஸ்எம்பி தான் இது. ஸோ நிறைய டீம் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 3வது டீமு. என்னோடய டீம் லீடர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர்கிட்ட கேட்டிருந்தேன் நம்மளோட பேஸ் கோஆர்டினேட் எங்கே இருக்குன்னு. அவர் ஒன்றும் மெசேஜ் எனக்கு சொல்லலை. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியும். அது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த செருவில் அப்படி சுற்றிட்டு வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த செருவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியல எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் போய் வீடு கட்ட முடியும். ஸோ அது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா மைனிங் போயிருந்தேன். இந்த செர்வர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்ன பெட்ரோல் பிளேயர்ஸும் ஆமாம் இது இது வந்து வெர்ஷன் எது ஒன்று போட்டுருச்சு. ஸ்பைக் கோட்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்ன வெர்ஷனே தெரியல. எது ஸ்பைக்குன்னு சொல்லியிருந்தாரு. இதில் வேறு எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்குது இந்த செர்வரில். எனக்கு பார்த்தீங்கன்னா லேக்னு சொல்ல முடியாது, ஒரு பக் மாதிரி இருக்குது. எம்எல்ஜி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு மாதிரி நிற்குதே. அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிற்குது ஒரு மாதிரி. எப்படி சொல்ல, அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஜோம்பி நிறைய வாட்டி செத்துருக்கேன். எத்தனை வாட்டி செத்துருந்தேன் நானே? ஒரு ஏங்க 5 வாட்டி செத்துருக்கேன் நானே. அப்பப்போ கொஞ்சம் பக் ஆகுது தெருவில். இதெல்லாம் அதான் ஒரு பிரச்சனையாக இருக்காது நம்புகிறேன் நானே. ஸோ பார்த்தீங்கன்னா மைனிங் போயிருந்தேன். மைனிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஐநம்பலாம் வந்துட்டோம். நம்ம கேவில் போயிட்டு கேவில் ஒரு ஜோம்பி கிட்ட 10 வாட்டி கழிச்சு அடிச்சு அந்த பக்கில் சாவே மாட்டுது. அது அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நடுவில் எனக்கு கொஞ்சம் கேப்பு கேட் ஆகுது. அது எப்படி சொல்ல புரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அது ஒரு 10 வாட்டி செத்துடும் போது என்னது 10 வாட்டி செத்து பாருங்க, ஒரு 5 வாட்டி செத்துறேன் நானே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மைனிங் போயிட்டு வந்துட்டு ஹைன்லாம் மைண்ட் பண்ணிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இதே செருவில் பார்த்தீங்கன்னா என்னது ஒருத்தர் ஏதோ வச்சுருந்தார். ஸ்டோர் என்ன தெரில, ஏதோ கடை வச்சுருந்தார். வில்லேஜ் ட்ரேடிங் வச்சுருந்தாரு. அவங்க போயிட்டு Fortune 3 இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. போயிட்டு என்னது ஸ்டிக்கில் ட்ரேட் பண்ணிட்டு எமரல்ட் எடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் 3 Fortune 3 பற்றி பிக்கஸ் போட்டேன், அயன் பிக்கஸு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மைனிங் தான் கைஸ் போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கட்ட போகிறது இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ்ன்னு அவர் சொல்ல, பேஸ் கோஆர்டினேட் எங்கே இருக்குன்னு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் டீம் 3 நானே. ஸோ டீம் 3யோட பேஸ் எங்கேருந்து தெரிஞ்சால் தான் இப்போ வீடு கட்ட முடியும். ஸோ அது முன்னாடி பார்த்து நம்ம வந்து மைனிங் தான் போக போகிறோம். ஓகே, கண்டிப்பாக இந்த புது சீரிஸ் உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்மளோட மைனிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே, நான் பார்த்தீங்கன்னா மைனிங் போகிறது முன்னாடி என் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாமான்லாம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ் கட்டிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு சின்ன பேஸ் எங்கேயாச்சும் வீடு எங்கேயாச்சும் கட்டிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு சின்ன வீடு மட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கே எல்லா டீமுக்கும் ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸில் போய் வீடு கட்ட முடியும், மற்ற இடத்துல கட்ட முடியாது. ஆனால் எனக்கு இப்போ என்னோட பேஸ் எங்கே இருக்குன்னு தெரியாதனால எனக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இடத்துல மட்டும் குட்டியோண்டு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் மைனிங் போகலாம் நினைக்கிறேன். எனக்கு நிறைய ஜாமான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு சுற்றி வைக்கிறேனே நம்மளோட இந்த செர்வரு. எனக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து தெரிஞ்சது பற்றி ஒன்று காமிக்கிறேன். இங்கே ஒரு வீடு பார்த்தேன் நான். இதுக்கு எங்கே தான் நான் பற்றி ட்ரேடிங் ஷாப் கண்டுபிடிச்சேன் நான். அந்த ட்ரேடிங் ஷாப் வந்து ஒன்று காமிக்கிறேன். வில்லேஜ் ட்ரேடிங் நல்லா கட்டியிருக்காங்கப்பா, செம்மையாக இருக்குது. இதே என்ன சொல்ல வந்தேன், இது சொல்ல வந்து நானே மாட்டிச்சு விடுங்க. இங்கே வாங்க, நம்ம தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்துடா ஜோக்கா இருக்குல்லே, கருங்க கைஸ். இந்த ஒரு இடம் அங்கே எப்படி கட்டியிருக்காங்க ஜோக்கா இருக்குல்லே. இதான் வில்லேஜ் ட்ரேடிங்கு. நிறைய புக்கில் விற்கிறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் புக்கு. இங்கே உள்ளே போய் வாங்கிக்கிறேன். வெளியே பார்க்க தாறுமாறாக இருக்குது. இந்த செர்வர் எத்தனை நாள் இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. நான் இப்போ தான் பூந்துருக்கேன் நான். ரொம்ப நாள் இருக்க போருக்கு. நிறைய பேர் இவ்வளோலாம் கட்டி வச்சுருக்காங்க. நான் கூட இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் செர்வர், எஸ்எப்பி செர்வர். இல்லை தெரிஞ்சு நிறைய யூடியூபர் இருக்காங்க. எத்தனை யூடியூபர் எனக்கு தெரிஞ்சு 16 யூடியூபரா? எத்தனை யூடியூபர் தெரியல கைஸ். 16 யூடியூபர் என்ன தெரியல. அவங்களோட டேக்ஸ் அவங்களோட சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ இதை பார்த்தீங்களா ஜோக்கா இருக்குல்லே, வேறு லெவலுக்கு. இங்கே இதான் இந்த பையன் கிட்ட போய் வாங்கினேனே Fortune 3 புக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கட்டி முடிக்கல நம்புகிறேன் நானே. எதுக்கு மேலே வச்சு போதா? ஓகே, என்ன தெரியல, என்ன கட்டி முடிக்கல நினைக்கிறேன். ஸோ ஓகே வாங்க, அங்கே இன்னும் நிறைய இடம் எல்லாத்தையும் காமிக்கிறவங்ககிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா 16 யூடியூபர் வர்றாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
நான் பார்த்தீங்கன்னா செர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாரோ ஒரு என்னது நம்மளுடைய பழைய இன்னொரு சேனலுக்குள்ள குமார் சார் மாதிரி அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்போ அவர் சேனலை போய் பார்க்க போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ எஸ்எம்பி விளையாண்டுருந்தார். நிறைய யூடியூபில் தான் இருந்தாங்க. ஸோ நான் கேட்டேன், நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல்லே மைன்கிராஃப்ட் சேனல்லே நான் வந்து உங்கள் செர்வரில் விளையாட முடியுமானே. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டு சொன்னார் அட்மின் கிட்டே. ஸோ நான் அட்மின் கேட்டு என்னை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த செர்வர் தான் விளையாண்டு வீடியோ போடுவோம். ஓகே சர்வைவல் வீடியோ இதே எஸ்எம்பி சேனல் வீடியோ. ஓகே ஸோ எங்கே போகிறேன் எனக்கு இதுலையே எங்கே வைக்கிறேன். ரொம்ப நாள் விளாண்டுருக்காங்க பிறகு வாங்க பேசுலாம். இவ்வளோ பேசு கட்டியிருக்காங்க. இது பல நாளாக இருக்குது பிறகு இந்த செர்வரே. நம்ம இப்போ தான் பூந்துருக்கோம். இன்னும் நான் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2-3 பேர் பூந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா செம்மையாக இருக்கல. இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆனால் இந்த இடம்லாம் எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. ஓகே ஸோ அதான் இந்த யூடியூபர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரில எனக்கு. நான் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தரேன், டேக் பண்ணுறேன், பார்க்காதீங்க இப்போ பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ காமிச்சு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. அப்பா இங்கேருந்து பார்க்குறது பாருங்க ஜோக்கா இருக்குல்ல. ஆனால் சங்க் பேஸ் தான் அந்த என்ன தூரத்துலேருந்து பார்க்குறதுக்குல லோடிங் வருது. அதை பற்றி குறவாக இருக்குது. 4 சங்க்ஸ் தான் இருக்குது இதில். சரி பரவாயில்ல. ஆனால் அவங்க வேற அளவுக்கு இன்னும் நிறைய பில்டிங்கில் இன்னும் நிறைய பில்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ வருங்க நம்ம இன்வெர்ட்டரி கிளியர் பண்ணிட்டு ஒரு சின்ன வீடு மட்டும் கட்டிட்டு நம்ம அதோட மைனிங் பண்ணலாம். ஓகே கைஸ். ஸோ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடம் தேடுவோம். இதை பற்றி நம்மளுக்கு பேஸ் கட்டுறதுக்கு எந்த சைட்டு போய் கட்டலாம். அப்போ நம்ம ஸ்பான் பக்கத்துலேயே கட்டிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம போய்ட்டு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டு ஒரு சின்ன வீடு கட்டிட்டு அதோட நம்ம பார்த்திங்கன்னா மைனிங் போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ். ஓகே வாங்க ஒரு சின்ன வீடு கட்டுவோம். ஓகே கைஸ், நம்மளோட வீடு இந்த தெருவில் கட்டியாச்சு. இது நம்மளோட வீடு இந்த தெருவில். எஸ் கைஸ், இதுதான் நம்மளோட வீடு. ஓகே கைஸ். ஓகே இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் வீடு தான். ஏன்னா என்னோடய பேஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா சும்மா தான் கட்டியிருக்கேன் இந்த வீடு. டேட் பிளாக் வச்சு இந்த அழகாக இருக்குல்ல இந்த வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூர் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஜன்னலே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பிலீவபுளாக இருக்குது. பார்க்குறது பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள் வேலை இருக்குல்ல. இது நம்மளோட டேட் ஹவுஸ். ஓகே கைஸ். ஸோ ஓகே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டுபிடிச்சினா இந்த வீடு விட்டு போயிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான ஜாமான் எடுத்துக்கிட்டேன் மைனிங் போகிறதுக்கு. நான் பார்த்திங்கன்னா சுகர் கேனு லாப்பீஸில் எடுத்துக்கேன். பார்த்திங்கன்னா நான் இன்னும் டைமண்ட் கண்டுபிடிச்சேன். டைமண்ட் பிக்கெக்ஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் செஞ்சுட்டு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஆர்மம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லாப்பீஸு லெதரு அப்புறம் பார்த்தி சுகர் கேன்ஸ்லாம் எடுத்துருக்கேன் நான். ஸோ நம்மளுக்கு ஃபுட்டும் ஓகே கரெக்டாக இருக்குது. அயன் எடுத்திருக்கேன். எல்லாம் நம்மளுக்கு தேவையானது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கதவு வச்சுட்டு வந்துடும். இந்த கதவு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த கதவு இது வேணாம். ஓகே மற்றபடி நம்மளுக்கு தேவையான எல்லா ஜாமான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவ் கண்டுபிடிக்கணும். கேவ் கண்டுபிடிச்சி நம்ம மைனிங்கை தொடர ஆரம்பிச்சிடலாம். கைஸ் நம்மளோட பயணத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷிப்ரேக் கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க அந்த ஷிப்ரேக்கில் போய் பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்னு. அழகாக சொல்லி பார்த்தீங்களா இதான் சொல்ல இந்த மாதிரி தான் ஆகுதுங்க எனக்கு ஏனே தெரியல. அங்கே உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. சீக்கிரம் வச்சு சிங்கி இருக்கு. கிச்சு சொல்ல முடியாது. ஓகே இதை வச்சு நான் பண்ண போகிறேன். ஓகே இங்கே ஒன்றும் இல்லை. ஓ மை கேட். ஓகே பரவாயில்ல ஓகே சீக்கிரம் இல்லை ட்ரீம் வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டு தான் கேஸ் இதெல்லாம். ஓகே இங்கே இதே அவ்வளோதான் செஸ் இருக்குமே. இங்கே இருக்கும். ஓ மை கேட். சீக்கிரம் ஓகே இது கொஞ்சம் சீக்கிரம். ஓகே இங்கே என்ன இருக்கு. ஓ அயன்ஸ் அயன்ஸ் நிறையா இருக்குது. செத்த டூ சீக்கிரம். என்ன கேஸ் மேப் இருக்குன்னு மேப்பே இல்லை இருக்குமா வாய்ப்பு இல்லையே. என்ன மேப் வேணும் எங்கே வச்சுக்காது இல்லையே மேப்பை.
ஓகே வாங்க மேலே போயிடும். இதுக்கு மேலே எங்கே சுற்றுறோம். ஓடோ டோ 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 டோ. ஓகே வந்தாச்சு. மேப் இருக்குமே, வாய்ப்பு இல்லையே. சிப்ரேக் இருந்தால் மேப் இருக்கும், ஒரு மேப் இல்லையோ. 2 செஸ்ஸாக இருக்குது. இல்லை மேப்பை தூக்கிட்டாங்க தெரியாது, செருவில் இருக்கிற வைக்கினி. என்ன கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒரே ஒரு செஸ் தான் இருக்காண்ணா. ஐயா மாட்டிக்கிட்டேனே. இது என்னது? ஓ இது பார்த்தது இதா இல்லையே, இது அன்னோன் மேப் ஆச்சே. ஐயோ. ஓகே கடைசியாக உள்ளே போய் பார்ப்போம். இல்லைனா பற்றி நம்ம பயணத்தை தொடர ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டு சின்ன ஒரு கேவ் கூட, இந்த தண்ணி ரொம்ப தூரத்துக்கு போகுது, ஆரம்ப போகுது ரொம்ப தூரம் போகுது. இன்னும் ஒரு கேவ் கூட கண்டுபிடிக்கலனே. ஓகே வாங்க, இன்னும் லேண்டே வரல. இந்த தண்ணி இந்த கடலே ரொம்ப ஆழமாக இருக்குது. கண்டத்தை தாண்டி வந்துட்டேன், இன்னும் போய்கிட்டே இருக்கே. சரி வாங்க நம்ம பயணத்தை தொடர ஆரம்பிச்சிடலாம். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், பல கண்டத்தை தாண்டி வந்து பல தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேவ் கண்டுபிடிச்சிக்கோம். இந்த கேவ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐஸ் பயம் இது. அந்த பயம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூயின் போர்ட் இருக்குது கைஸ். ரியலாக பெரிய ரூயின் போர்ட்டலே. இந்த மாதிரி ரூயின் போர்ட்டல் பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போய் பார்ப்போம் செஸ்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஓகே நம்மளுக்கு தேவையானது இருக்குமா? ஓகே என்ன இருக்கும்? கோல்டன் ஆப்பிள். கோல்டன் ஆப்பிள். இது கிடச்சிருக்கு பரவாயில்லையே. பரவாயில்ல இங்கே இருக்கணும் கைஸ். மெண்டிங்கா? ஓ கர்சர் வேனிச்சிங். இந்த பிக்கேஸ் எடுத்துப்போமா? சரிப்பா மைனிங் பண்ண தேவைப்படும். ஓகே இதெல்லாம் இங்கே இருக்கணும், நம்ம இடத்துல வந்து எடுத்துப்போம். கோல்டன் பிளாக் இருந்துச்சு. சரி இருக்கட்டும். ஓகே வாங்க பற்றி இந்த கேவுக்குள்ளே போய்ட்டு மைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வில்லேஜ் லூட் அடிக்கணுமா? ஓகே தேவையில்ல நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம மைனிங் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்ச் பண்ணிப்போம். ஓகே சார் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இது முதலே சொல்லியிருக்கணும், நான் இப்போ தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. நான் பார்த்தீங்கன்னா 3 நாளாக வீடியோ போடல, 3 நாளாக 4 நாளாக வீடியோ போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கேமுக்கு போயிருந்தேன், ஸ்கூல் கேமுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 நாள் வீடியோ போடல, மன்னிச்சிருங்க கைஸ் ஓகேவா. அது முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்கேன், இப்போ தான் நான் கொஞ்சம் சொல்கிறதுக்கு. ஸோ 4 நாள் வீடியோ போடல, 3 நாள் வீடியோ போடல, மன்னிச்சிக்கோங்க ஓகே கைஸ். அப்போ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் பெட் வார்ஸ் வீடியோவில் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் வார்ஸ் கேம் பிளேலிஸ்ட் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகே கைஸ். ஸோ ஓகே சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் விளையாட போகிறேன் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், ப்ரோ உங்களை விளையாட போக சொல்லிட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே கைஸ். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஐடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி நம்ம டிக்டாக் ஐடியை யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் என்னோடய ஐடி லிங்க் தரேன் ஓகே கைஸ். வளரடே விடுங்க. ஓகே வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் போக ஆரம்பிச்சிடலாம். நிறைய செம்ம பெரிய விஷயம் எவ்வளோ ஆழமாக போகுதுன்னு. அங்கே தலைவரே வணக்கம். கேவுக்குள்ளே வந்தாலே இவர் தான் கைஸ் வராரு நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு. என்ன வெடிக்காமல் இருக்கான், என்னடா பண்ணுறேன் தம்பி? ஹாய். ஐயோ அப்பாட நல்ல கைஸ். இங்கே இப்போ நான் கொடுத்து வாட்டர் பக்கெட் எடுக்க மாட்டேன். சரிங்க பார்த்து வாட்டர் பக்கெட் எடுத்து வந்துட்டு நம்ம கேவுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் பக்கெட் எடுத்து வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது. டார்ச் லைட்டும் இருக்குது, சாப்பாடு இருக்குது. ஓகே நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய ஜாமான் இருக்குது, இதெல்லாம் போய் வச்சுட்டு வந்துடலாமா? வச்சுட்டு வந்துடலாம் நினைக்கிறேன் அப்புறம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோன்னே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லேஜர் மட்டையை பார்த்தேன் நானே. அந்த பில்லேஜர் மட்டையை போட்டு தள்ளிட்டேன் நானே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது கிடச்சிச்சு இந்த போர்ஷனே. இது ஓமினஸ் பாட்டிலாக இது கிடச்சிச்சு, பேட் உமன் கிடச்சிச்சு. ஸோ இது வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லேஜ் ரேட்டு போனோம் ஓகே கைஸ். ஸோ உங்களுக்கு தோட்டம் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம்லாம் போட்டு வைக்கிற மாதிரி வச்சோம். ஓகே இந்த செஸ்ஸில் போட்டு வச்சு போயிடுவோம். ஓகே நிறைய கோல்டன் ஆப்பிள் இருக்குது. ஓகே என்ன வேணாம், இது வேணாம். ஓகே இதெல்லாம் வச்சுருவோம் நம்ம. ஓகே சாப்பாடு வேணும், டார்ச் லைட் வேணும், லெதர் வேணும், போட்டு வேணாம், போட்டு ஓகே வேணாம், சீடு தேவையில்ல, பிக்கெக்ஸ் வேணும், இது வேணாம். ஓகே உள்ளு வேணும் கிளச்சு பண்ணுறதுக்கு, என்ன வேணாம் வாட்டர் பக்கெட்டுக்கு போட்டு தூக்கி போட்டு வேணாம். ஓகே மற்றதெல்லாம் எல்லாம் இருக்குது. வாங்க இப்போ உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேவுக்குள்ளே போய் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே நல்ல பெரிய கேவாக தான் இருக்குது, நிறைய டைமண்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். அதுவே நம்மளுக்கு ஃபோர்ச்சூன் 3 பிக்கெக்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய டைமண்ட் எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கேவ் விட்டு வெளியே வரோம் ஓகே கைஸ். ஸோ இன்னும் இல்லை போகலையா, இன்னும் இருக்கா கைஸ் இந்த க்ரீப்பர் மாட்டேன். ஓ மை கேட் க்ரீப்பர். ஓகே நல்ல வாட்டர் இந்த நிலத்தை வச்சுட்டேன். உடச்சோன்னு கோழி. லெட்ஸ் கோ வாங்க கோழியை மண் பண்ணிடுவோம்.
ஓகே பார்த்தீங்கன்னா நிறைய கோல் கிடைக்கிது நம்மளுக்கு ஃபோர்ச்சன் 3க்குனால. ஸோ ஓகே முதல்ல நம்ம உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், கேவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டாக பண்ணிடுவோம். லைட்டாக பண்ணிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மைனிங் பண்ண. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகே நம்ம கட்டுவோம். ஓகே நைஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா டார்ச் வந்து லைட்டாக படிப்போம். நல்ல பெரிய கேவ் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கேவ் ஆழமாக போகலையோ தெரியலையே. ஆஹா ஜோம்பி இருக்குது, கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது இப்போதைக்கு. ஓகே இருங்க. ஆஹா எட்டர் பண்ணி கண்ணை மட்டும் பார்த்துடக்கூடாது. அடே எத்தனை கிப்புரே கைஸ், கிரிப்பராக வந்துட்டு கைஸ். கண்ணுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரில இருக்கு. ஓகே அப்படியே மிதமாக போவோம். ஓகே ஸ்கெல்டன் வந்து தள்ளி விட்டுரு போதே. ஓ மை கேட் ஜோம்பி மண்டியா வரான். ஓ மை கேட் கைஸ், டேய் ஜோம்பி மண்டியா வாடா 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 வாடா. ஓகே ஓ ஐயோ இன்னும் லேக் ஆகுது கைஸ். சொல்ல இந்த மாதிரி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மாதிரி கருப்பு கலர் லைன் வருது, ஏன்னு தெரில. இது ஏன் எனக்கு தெரியல கைஸ். ஓகே சேர்த்து போச்சு. ஓகே இருங்க கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த கேவை பார்த்தீங்கன்னா லைட்டாக பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கட்டி போடுறது, அதை வெயிட் பண்ணுங்கள். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா கேவை லைட்டாக பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சேன். இது பேர் எதோ ஒன்று வரும், என்ன வரன்ட்டு இந்த இது இந்த பயம் எதுவும் ஒன்று சொல்லுவாங்க இந்த கேக்குள்ளே. என்ன பயம் தெரியல. இந்த பயம்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வார்டன் இது இருக்கும், ஏஷியன் சிட்டி இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பயமாக இருக்குது கைஸ். ஒரே ஒரு ஓட்டை மட்டும் ஓடி வரலாமா பார்க்குற சத்தம் கேட்குது இப்போ எனக்கு. ஐயோ இது இருக்காது இல்லையா அந்த வார்டன்ஸ் போனது. ஐயோ அது பேர்லாம் மறந்துட்டு. ஐயோ இது இந்த இடம் எதுவும் வருமே, என்ன இடம் இந்த பேர் எனக்கு மறந்துட்டேனே. உள்ள ஏஷியன் சிட்டி இருக்காது இல்லை, கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேது இப்போதைக்கு. என்னன்னு தெரியலையே. ஓகே ஆஹா கைஸ், இருட்டில் ஒரு மண்ணும் தெரிய மாட்டேது எனக்கு. ஓகே ஓத்தி ஃபுல்லாக இது பேர் எதுவும் உண்மைக்கு சென்சார் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓ மை கேட், இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமா? பயமாக இருக்குது கைஸ், இந்த பக்கமே போகக்கூடாது நினைக்கிறேன். இருட்டில் எதுவுமே தெரிய மாட்டேது. ஐயோ ஏன் டார்ச் வச்சா அப்பப்போ விட்டு வருது இல்லை, இருட்டில் தெரிய மாட்டேது ஒன்றுமே கைஸ். இப்போதைக்கு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஐயோ டார்ச் விட்டுட்டு வருது கைஸ். ஓ இன்னும் ஆழமாக போய்கிட்டே இருக்கே. -25 இருக்கும். ஏஷியன் சிட்டி எனக்கு தெரிஞ்சு -30க்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே கீழே போகாத நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே அது என்னது? ஓ மை கேட், பார்த்து போங்க கைஸ். ஓ மை கே ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டில் ஒரு மண்ணு தெரிய மாட்டேது கைஸ் எனக்கு. ஓ நல்ல வேலை அது மேலே போகக்கூடாதுப்பா. என்னது இது? அந்த வார்டன்ஸ் போனவர் தான் அது. நோ 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 நோ. நான் கேவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து வார்டன் கிட்ட சாக நான் விரும்பலை. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே மறுபடியும் போய்ட்டு அந்த சைட்டு எங்கேயாச்சும் போக முடியுது பார்ப்போம். அந்த சைட்டு அந்த வார்டன்ஸ் போனவர் இருக்கா தெரில. மேலே போகுது, மேலே போகுமா மேலே? ஐயோ இந்த இடமே இருக்குது, இந்த பயம்லாம் இருக்கக்கூடாது கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓ மை கேட், ஆர்மர் இல்லை. ஆர்மர் இருந்தாலும் நிறைய ஆர்மர் ஃபுல் ப்ரொடெக்ஷன் போட்டதுனால வாய்ப்பு இல்லை, ஒரே அடியில் கொண்டுறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன் டாடி. ஸோ இந்த பக்கம் போவேன்னு நினைக்கிறேன். ஆறவே கண்ணு தெரியல எனக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய்ட்டு பார்த்தீங்கன்னா டார்ச் என்னது கேவை பார்த்தீங்கன்னா டார்ச்சாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கேஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த கேவ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இன்னும் கொஞ்சம் தாராளமாக போகுது. அது வரைக்கும் போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கேவ் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸ் இருக்குது கேஸ். அது வேறு இந்த செர்வர் பற்றி எனக்கு பார்த்தீங்கன்னா என் ஃபோனுக்கு செட் ஆக மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி விட்டு வருது, லேக் அடிக்குது, ஸ்மூத்தாக இருக்க மாட்டேது. இது நான் தனியாக வேர்ல்டு கிரியேட் பண்ணி விளையாட்டுனா ஸ்மூத்தாக இருக்கும். ஏன் எனக்கு இந்த செர்வரில் என்னன்னு தெரில எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அது இதுமாரி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கல. அதுவும் வேறு அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா வார்டன் இதெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் கண்டிப்பாக நான் போக விரும்பல. எனக்கு இருக்கிற ஒரு மாதிரி பக்கு என்னன்னு இதில் ஒரு மாதிரி விட்டுவிட்டு வருது கிச்சனிக்கு. ஸோ நான் அங்கே போய் சாக விரும்பலை. இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் லைட்டாக பண்ண வரைக்கும் பார்த்து ஓவர்ஸ்லாம் நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த கேவ் ரொம்ப ஆழமாக போகல கைஸ். பெருசாக போகுது, ஆனால் ஆழமாக போக மாட்டேது. ஸோ பார்த்தீங்கன்னா டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் மைண்ட் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்து ஓவர்ஸ் மட்டும் மைண்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ். ஸோ ஓகே வாங்க முதல்ல நம்ம பார்த்த இந்த கேவில் பார்த்து என்னது ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகே கைஸ் நான் பார்த்தீங்கன்னா இந்த கேவில் இருக்கிற எல்லா ஓர்ஸும் மைண்ட் பண்ணிட்டேன். எல்லா ஓர்ஸும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைய ஓர்ஸ் இருக்குது. ஐயனு கோல்லாம் இருக்குது. நம்ம அதுக்கிட்ட மைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் மைனிங் போய் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்குது எவ்வளோ இருக்குது, ஒரு 2 ஸ்டாக் ஐயனு, அப்புறம் கொஞ்சம் கோல்டு லாப்பீஸு, அப்புறம் ஸ்டோனு, அப்புறம் 1.5 ஸ்டாக்கு கோல்டு இவ்வளோ கிடச்சிருக்கு.
இது நம்மளுக்கு போதும். பார்க்க எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை கைஸ். அதுவும் வேறு இந்த கேவ் சின்னதாக இருக்குது. நான் ஏற்கனவே அவ்வளோ தூரம் தள்ளி இந்த ஒரு கேவ் தேடுறதுக்கு வந்தேன். இந்த கேவ் தேடி வந்தாலும் இந்த கேவே அந்தளவுக்கு நினச்ச மாதிரி இல்லை. நினச்சேன் மைண்ட் ஷாஃப்ட்டு அந்த மாதிரி. அப்புறம் இந்த கேவில் ஒன்றுமே இல்லை கைஸ். மைண்ட் ஷாஃப்ட் இல்லை, எம்எத்திஸ் இல்லை. ஸோ இந்த கேவ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான், நான் கண்டுபிடிச்சதில்லை. இன்னும் ஒரு சில இன்ச்சு மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். டைமண்டும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஏஷியன் சிட்டி இருக்காதுல, ஏன்னா இங்கே இது பனி இருக்குது. பனி இருந்தாலே அது கீழே ஏஷியன் சிட்டி இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏஷியன் சிட்டி போகிற வரைக்கும் நம்மளுக்கு தைரியம் இல்லை, போகலாம் செத்துருவேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நேரம் என்ன பண்ண பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடச்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு போதும். இன்னும் நிறைய மைண்ட் ஷாஃப்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எம்எத்திஸில் இருந்து நல்லா இருந்திருக்கும், ஆனால் இல்லை. ஸோ வரல வாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே எடுத்து வந்து நினைக்கிறேன். என்வியில் எடுத்து வரலையா? ஆஹா, என்வியில் எடுத்து வர மாட்டேன். நல்ல நம்ம எனக்கு நல்ல வேலைக்கு சைன் எடுத்து வந்தேன். ஸோ வருங்க, நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட அயன் பிக்காஸ் பார்த்திங்கன்னா என்னது ஃபோர்ச்சனோட பார்த்திங்கன்னா உடைய போகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம அயன் வச்சு இது பண்ணி அக்ரேட் பண்ணிட்டுப்போம். என்ன வேணும் வரட்டனே. ஓகே 3 அயன் ப்ளாக்கு. ஓகே 3 அயன் ப்ளாக் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஓகே என்வீல் பண்ணியாச்சு. இப்போ இந்த என்வீலை பார்த்திங்கன்னா வச்சுட்டு நம்ம ஃபோர்ச்சூன் பிக்கர்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு போவோம். ஓகே 3-4 லெவலு ஓகே பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்லாம் வச்சுட்டு போயிடுவோம். ஓகே என்ன தேவையில்ல. ஓகே ஃப்ரூட் இது சாப்பாடு எடுத்துப்போம். இது வேணாம் ஓர்ஸில் வச்சுட்டு போயிடுவோம். ஓர்ஸ்லாம் வேணாம், லாப்பீஸ் வேணாம், இது வேணாம், ரெஸ்டோர் வேணாம், கோல் வேணாம். ஓகே இந்த ஒன்ஸ்டே கோல் எடுத்துப்போம். விட்டு இருக்கட்டும். இது வேணாம், அப்புறம் கோல்டு வேணாம். ஓகே ஒரு மெத்தை செஞ்சு வச்சுப்போங்க. ஒரு மெத்தை எடுக்க போக மாட்டேன் நான் முதல். ஓகே ஒரே ஒரு மெத்தை செஞ்சுட்டு எங்கள் மெத்தை காணும். ஓகே விட்டு இல்லையா? ஓகே இப்போ செய்ய முடியும் மெத்தை. ஓகே மெத்தை செஞ்சாச்சு. தேவையானது எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு என்ன வேணாம்? அயன் முதல் எத்தனை வச்சுருந்தேன்? ஓகே 30 அயனு. இதெல்லாம் நான் எவ்வளோ தூரம் மைண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு ஒரு நிமிஷம் கைன்னு எடுத்துப்போம். சரி கோழி எடுத்துப்போம். இன்னொரு கோழி. வேறு ஏதாச்சும் வேணுமா? வேறு எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த இது வேணாம். ஓகே வாங்க இது மேலே நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. நான் பற்றி படுத்துட்டு நேராக பார்த்திங்கன்னா டைமில் மைண்ட் பண்ண போயிடலாம் நம்ம. ஸோ இந்த கேவ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை கைஸ். இந்த கேவ் பார்த்திங்கன்னா நினச்ச அளவுக்கு பெருசாக இல்லை. முன்ன சில பெருசாக இருக்கான ஆழமாக இல்லை. ஸோ நம்ம டைமெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அதுவே இந்த கேவில் மைண்ட் ஷாஃப்ட் இல்லை, எம்எத்திஸ் இல்லை, எதுவுமே இல்லை, ஸ்பானர் கூட இல்லை. ஸோ இந்த கேவ் பார்த்திங்கன்னா டோட்டலி வேஸ்ட் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுமாதிரி நான் மைண்ட் பண்ணி வேஸ்ட்டு தான். எங்களுக்கு டைம் வேறு இல்லை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நேராக நம்ம டைமை மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்மளோட டைமண்ட் ஸ்ட்ரிப் மைண்டில் பார்த்திங்கன்னா நம்ம முதல் டைமில் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு 100 ப்ளாக் தள்ளி வந்திருக்கு. எவ்வளோ தள்ளி வரட்ட கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம முதல் டைமில் கண்டுபிடிச்சிட்டோம். இதே பார்த்திங்கன்னா ஒரு 2 அயன் பிக்காஸ் உடஞ்சி. ஓகே வாங்க நம்மளை பற்றி எவ்வளோ கிடைக்குது பார்ப்போம். ஓகே ஃபோர்ச்சூன் 3. ஓகே எல்லாத்துலேயும் ஒரு இது ஒன்று மட்டும் இருந்துச்சு, கடுப்பாயிரும் கைஸ். நான் இந்த மைனிங் விட்டு போகிறதுக்குள்ளே ஒரு 40 டைம் கிடச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போமே இந்த முதல் எவ்வளோ கிடைக்குதுன்னே. 1 2 3. ஓகே எவ்வளோ? ஓகே 2. ஓகே நாட் பேட். ஓகே இடம் இல்லையே. என்னத்தை தூக்கி போட டன் போட்டுருவேண்ணா. ஓ 3ஆவது அப்புறம் இல்லையா 3 டைம்னு. ஓகே இதில் எவ்வளோ 3 டைம். ஓகே இருங்க இந்த டார்ச் லைட் எங்கே போகும். ஓகே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ண போய் டைமில் மைண்ட் பண்ணும்போது எப்பயும் ஒரு தள்ளி கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா செட்டில் பார்த்திங்கன்னா டைம் ஒழிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு பார்ப்போமே இருக்கா ப்ளீஸ் 2 டைம் தானே. 2 டைம் தான் சரியில்லையே. ஓ மை கேட். ஆஹா கைஸ் 2 டைம் தான் போய் நான் நினைக்கிறேன். நானே எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. என்ன கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்ப்போமே. 2 டைம் தானே. ஓகே தெரிஞ்சு 2 டைம் தான் நினைக்கிறேன் கைஸ். நோ ஒன்லி 2 டைமண்ட். ஆனால் போல 2 டைமண்ட் எனக்கு 6 டைமண்ட் கிடச்சிருக்கு ஃபோர்ச்சூன் 3னால. ஸோ ஓகே 2 டைம் தான் நினைக்கிறேன், வேறு இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே ஸோ இவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணதில் நமக்கு 2 டைமண்ட் கிடச்சிருக்கு. ஆனால் பரவாயில்ல நம்மள ஃபோர்ச்சூன் 3னால நம்ம பார்த்திங்கன்னா 6 டைமண்ட் இருக்குது. ஸோ நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஸ்லிப் மைண்டில் பார்த்திங்கன்னா -58 தான் மைண்ட் பண்ணுவேன். ஏன்னா -58 தான் பார்த்திங்கன்னா முன்னிலேருந்து இப்போ வரைக்கும் -58 தான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா -58 எங்கள் டைமண்ட் நிறைய கிடைக்கும். ஸோ ஓகே வாங்க நம்மளோட டைமண்ட் மைனிங்கை பற்றி தொடருவோம். ஓகே கைஸ், நான் மைண்ட் பண்ணிட்டு வந்த கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம 2வது டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு கொஞ்சம் ப்ளாக்ஸ் நான் மைண்ட் பண்ணேன். அதுக்குள்ள பார்த்திங்கன்னா 2வது டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓகே இதில் பற்றி எவ்வளோ இருக்குது பார்ப்போம். ஓகே ஒரு டைமண்ட் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நான் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த இதே டைமண்ட் மணி இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பேஸுக்கு போகணுன்னு இருக்கேன். ஓகே லெட்ஸ் கோ. ரெடியா கைஸ்? 1 2 3 ப்ளீஸ். எத்தனை வச்சுக்கு? ஒரே ஒரு டைம் தான். ஓகே வரல. அவனுங்க நிறைய டைம் இருக்குது. ஓகே நல்லது. ஓகே வளர்றேன். நல்லது. ஓகே வாங்க இது எவ்வளோ டைமனே. ஓகே பரவாயில்ல நிறைய டைம் இருக்குது.
8 என்ன ஒன்று கிடச்சிருக்கு எல்லாத்துலேயும். ப்ளீஸ் கொஞ்சம் நிறைய இதில் ஓ 10. ஓகே 2 கிடச்சிருக்கு. இதில் ப்ளீஸ் ஒரு 3. ஆஹா 1 தான் கிடைக்குதே. இதில் 13. முதல்ல கிடச்சி 10. இப்போ 3 கிடச்சிருக்கு. ஓகே ப்ளீஸ் கடைசி நினைக்கிறது. எவ்வளோ 14. ஓ ஓகே பரவாயில்ல கைஸ். எத்தனை இருந்துச்சு? 1 2 3 4 5 ஒரு 6 இருந்திருக்கு. எனக்கு 6 7 இருந்திருக்கு. பரவாயில்லையே ஒரு 7 டைமண்ட் இன்னும் இருக்குமா? கொஞ்சம் மைண்ட் பண்ணி வைப்போம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணணும் கைஸ். ஏன்னா யாருக்கு தெரியும் டைமண்ட் இருந்தாலும் இருக்கும். எதுக்கும் மைண்ட் பண்ணி பார்ப்போமே. இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான் நினைக்கிறேன் டைமண்டு. ஸோ ஓகே பாருங்க, நான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட டைம் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம லக்கு நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக மைண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே வாங்க மறுபடியும் நம்ம டைமண்ட் மைனிங் பற்றி தொடருவோம். கைஸ் இப்போ தான் சொல்லி முடிக்கல. இங்கே டைமண்ட் இருந்துச்சு, நேராக கொஞ்சம் மைண்ட் பண்ண இங்கே கொஞ்சம் டைமண்ட் இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி போகிறோம். மறுபடியும் டைமண்ட் இருக்குது கைஸ். 3 இடத்துல டைமண்ட். இங்கே இந்த இடத்துல டைமண்ட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைமண்ட் இருக்குது. வாவ் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்பவே லக்கியாக நினைக்கிறேன். இங்கே டைமண்ட் இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் செட் பண்ண முடியும், ஆரம்ப செட்டு. ஓகே மைண்ட் பண்ணி போய் கிடைக்கணே. கைஸுங்கிற இங்கே டைமண்ட் இருந்துச்சு. அப்புறம் இங்கே மைண்ட் பண்ணி இங்கே டைமண்ட் இருந்துச்சு. நான் எதாவது வீடியோ எடுக்கலானே அப்படி விட்டுலாம் நினச்சேன். நான் பற்றி பேசலை நானே. சரி அவள் மறுபடியும் சரி அப்படி தொடர்றவங்க பார்த்தா இங்கே டைமண்டுக்கு. ஓ மை கேட் நம்ம செம்ம லக்கி நினைக்கிறேன். ஓகே வாங்க பற்றி மைண்ட் பண்ணி போய் எவ்வளோ கிடைக்குதுன்னு. ஓகே 1 2 3 எவ்வளோ? ஓகே எவ்வளோ இருக்குதுலே? 24 டைமண்ட். ஓ ஓகே இது எவ்வளோ? 28. இன்னும் 4 டைமண்டு. ஓகே இங்கே 29. எவ்வளோ எனக்கு இதுலையே? ஓ 34. ஓ மை கேட் 33 டைமண்டு. கொஞ்ச நேரம் தான் மைண்ட் பண்ணேனே. ஓகே இருங்க நல்லா மைண்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே பார்த்தல வச்சு பார்த்தீங்களே. இதுதான் சொல்கிறது கொஞ்சம் தூரம் மைண்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் கிடைக்கல, எனக்கு கோல்டு கிடச்சிருக்கு. வாங்க இந்த கோல்டே நம்ம இப்போ மைண்ட் பண்ணிடுவோம். ஓகே 1 ஓகே 2 ஓகே பார்த்தீங்கன்னா டைமண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓ மை கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம செம்ம லக்கி நினைக்கிறேன். இதோட எனக்கு தெரிஞ்சு நம்ம பேஸ்க்கு போகலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். 33 டைமண்டா? இங்கே ஐனு உங்க டைமண்டு கோல்டு ஐனு எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைமண்ட் இருக்குமா? இங்கே வேறு ஏதாச்சும் டைமண்ட் எல்லாம் நினைக்கிறேன். ஓகே அதுக்கு மேலே நம்மளுக்கு முடிஞ்சு. ஓ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே டைமண்டாக வந்துட்டு கைஸ். ஓகே வாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு டைமண்ட் எடுத்துகிட்டு அதோட நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓ மை காட் கைஸ் என்னால் நம்பவே முடியல கைஸ். எனக்கு என்னாச்சுன்னு தெரிலங்க. இங்கே டைமண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் மைண்ட் பண்ணி ஒரு 2 பிளாக் தான் தள்ளி மைண்ட் பண்ணுறேன். மறுபடியும் இங்கே ஒரு டைமண்ட் கைஸ். ஓ மை கே இதுக்கு முன்னுக்கு என் வாழ்க்கையில் இத்தனை வாட்டி நான் மைண்ட் கிராஃப்ட் இருக்குது, இத்தனை வாட்டி டைமண்ட் மைண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு வேன் எனக்கு இருந்ததே இல்லை. பக்கத்தில் எத்தனை டைமண்ட் பாருங்கள். ஓகே சில கழித்து பார்ப்போம். ஓகே எத்தனை? 35. ஓ மை காட் என்னாச்சு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்க லக்கு இவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே இன்னும் கொஞ்சம் மைண்ட் பார்ப்போம். எவ்வளோ டைமண்ட் இது எவ்வளோ? ஓகே எவ்வளோ? 36. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்காது இல்லையா? நாங்கள் மைண்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். என்ன கைஸ் மைண்ட் பண்ண அப்படி வரிசை. ஓ மை கேட் சொல்ல இது தான் மைண்ட் பண்ண சொன்னல. இதுக்கு தான் மைண்ட் பண்ண டைமண்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கோம். ஓகே இது எவ்வளோ? ஓகே 38. ஓகே 2 கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா. இன்னும் இருக்கா? ஓகே கைஸ் எனக்கு செஞ்சு இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பு நினைக்கிறேன். பேசிக்கு வீட்டுக்கு போகலானே. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. 36 டைமண்ட் கைஸ். இதுக்கு மேலே என்ன பண்ண நினைக்கிறேன் கிளம்பல தான். எனக்கு இது கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணி பார்ப்போமே. எனக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது டைமண்டு. ஓகே இருங்க கடையில் பார்ப்போம். இல்லை லக்கு முடிஞ்ச பார்ப்போமே. கொஞ்சம் தூரம் மைண்ட் பண்ணி பார்ப்போம். டைமண்ட் மறுபடியும் கிடைக்கலனா லக்கு முடிச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம கிளம்பிடுவோட தான். மைண்ட் பண்ணும் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது டைமண்டு. கொஞ்சம் தூரம் தான் மைண்ட் பண்ணுறேன். டைமண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே அவ்வளோதான் லக்கு முடிச்சு நினைக்கிறேன். டைமண்ட் வரல. எனக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த அயன் பிக்காஸ் உடைய இருக்கும். ஓகே போர் அடிக்குது எனக்கு. அதுக்கு மேலே டைமண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே டைமண்ட் இல்லை. ஓகே வாங்க எனக்கு இதே போதும். 38 டைமண்ட் இதுக்கு மேலே எனக்கு 38 டைமண்ட் கிடச்சிச்சு. ஸோ ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம். ஓகே நம்ம வந்த வேலை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சு. ஓகே வாங்க நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தை முடிச்சு வந்துட்டோம். நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங்லாம் முடிச்சு வந்துட்டோம். என்ன இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்மகிட்ட காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. மைனிங்கில் போனேன், கேவில் போய்ட்டு உங்களுக்கு நிறைய காமிக்க நினச்சேன். அப்படி செய்யறது மைண்ட் ஷாஃப்ட்லாம் கண்டுபிடிச்சி என்னது அப்புறம் மைண்ட் ஷாஃப்ட்டு எம்டிஸில் கண்டுபிடிச்சி காமிக்கலாம் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிறது கண்டுபிடிக்க முடியல கேவை. ஸோ மன்னிச்சிடுங்க. அதை பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது இந்த வீடியோ அவ்வளோதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா
எனக்கு இப்போ தான் இந்த இந்த செர்வருக்குள்ளே வந்திருக்கேன். வேறு என்ன பண்ணணும்னு தெரியாது. என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு தெரில. அதை பற்றி எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா வீடு கூட பார்த்தீங்கன்னா எங்கே பிடிச்சிருக்காங்க கட்ட முடியாது. ஒரு டீமுக்கு ஒரு பேஸ்ன்னு இருக்கும். அங்கே போய் தான் வீடு கட்ட முடியும். அது வந்து நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரில கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மைனிங் மட்டும் முடிச்சு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எனக்கு லீடர் இருப்பார் நம்ம டீம் லீடர்னு. டீம் லீடர்கிட்ட பற்றி கேட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மைனிங்கோட முடிஞ்சு வேறு என்ன காமிக்கணும்னு தெரில எனக்கு. சரிங்க, எனக்கு என்னென்ன கிடச்சி சொல்லிட்டு வந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே வாங்க கைஸ், எனக்கு என்னென்ன கிடச்சி சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 38 டைமண்ட் கிடச்சிருக்கு, 2 ஸ்டேக் ஐனு, அப்புறம் கோல்டு, அப்புறம் கோலு, அப்புறம் ஸ்டோனு லாப்பீஸு, இந்த ஸ்டோனு கீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலு என்னது பேட் உமனு, மற்ற எதுவும் அவ்வளோ எதுவும் கிடைக்கல. ஸோ மைனிங் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சு. மைனிங் எதுவும் எனக்கு 38 டைமண்ட் கிடச்சிருக்கு, செம்மலுக்கு எனக்கு. ஸோ டைமண்டு ஐனு ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே இப்போ இந்த ஓர்ஸில் நம்மளுக்கு மைனிங் இதெல்லாம் ஓகே, டைமண்ட் ஐனு கோல்டுலாம் ஓகே எல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த வேறு எதுவும் பண்ண முடியாது இன்றைக்கி. ஏன்னா என்னென்ன பண்ண முடியாதுன்னு தெரில கைஸ். ஸோ மைனிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கைஸ் இது பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லோரும். ஏன்னா என்னென்ன பண்ண முடியும்னு தெரில எனக்கு. அதை பற்றி நான் வீடியோவில் கட்டல. இதில் இது என்னோடய தனி சர்வரில் எனக்கு தனி வேர்ல்டு ஆச்சுன்னா எனக்கு வந்து மொதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடெலாம் கட்டி மைனிங் பண்ணி நிறையா பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் என்ன பண்ண முடியாது, இந்த சர்வரில் என்ன பண்ண முடியாது தெரியாதனால என்னால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு தெரில. அதெல்லாம் போய் மைனிங் பண்ணி மட்டும் போயிட்டு காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர். ஓகே பார்ட் 2க்காக பார்த்தீங்கன்னா யார் வெயிட் பண்ணுற சொல்லுங்கள். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக பார்த்தீங்கன்னா சிறப்பாக பற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்துறேன். ஓகேவா. பார்ட் 2 பற்றி நம்ம நிறையா பண்ணலாம், கவலைப்படாதீங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். கண்டிப்பாக அது வீடு கட்டுறது அந்த மாதிரி வேறாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையா இருக்கும். ஓகே ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இந்த அமேசிங் உலகம் எஸ்எம்பி பார்ட் 2 வீடியோக்காக யார் வெயிட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ இதான் பார்ட் 1. அவ்வளோதான். பார்ட் 2க்காக பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பண்ணலாம். ஓகேவா, கவலைப்படாதீங்க. பார்ட் 2வில் வீடு கட்டுறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். ஓகே ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எனக்கு வீடியோ எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணது மிக்க நன்றி. யாரெல்லாம் பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுற சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பார்ட் 2வில் என்ன பண்ணலான்னு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக நான் வீடு கட்டுவேன். பார்ட் 2 கற்றினா கண்டிப்பாக வீடு கட்டுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக பார்ப்போம், கவலைப்படாதீங்க. ஓகேவா, வீடு கட்டிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 2வில் பற்றி கொஞ்சம் ரிச்சாக பார்ப்போம். ஓகே ஸோ ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்க பில் படுத்திட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பை, சி நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா.